வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். கூலி மூவிலேருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜ் விட்டுருக்காங்க மோனிகா சாங்க்கு. அந்த சாங் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. சௌபின் இருப்பார், அவரை டான்ஸ் பண்ண வச்சுருப்பாங்க அப்படின்றது செம்ம எனர்ஜிங்க அந்த மனுஷனு. என்னன்னு சொல்கிறது, அவர் இதுக்கு முன்னாடி ஆடி நான் பார்த்ததே இல்லை. சரியா, அவர் ஆடுறாரு, அப்படி ஆடுறாரு. அவர் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அது சாங் ஒரு வித்தியாசமான ஒரு சாங் மாதிரி போகும். பட் அவர் வந்து டான்ஸ் பண்ணும்போது அந்த மூஞ்சியில் வந்து ஃபுல்லாக கவனம் ஃபுல்லாக அந்த டான்ஸ் ஸ்டெப்லேயே வச்சுட்டு இருந்தாரா என்னன்னு தெரில. அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தார். செம்ம மாசாக இருந்துச்சு, அவ்வளோ எனர்ஜி அவருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரியாக்ஷன் வேறு லெவலாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லியிருப்பேன். கண்டுபிடிச்சிருப்பேன்னு சொல்கிறத விட சொல்லியிருப்பேன்னு சொல்லலாம். அது உண்மையாக இருக்கலாம், இல்லை அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். மேக்கிங் ஆஃப் மோனிகா சாங் போகலாம். ஓ சாண்டி, இவர் தான் கொரியோகிராஃபரா? பூஜாக்கு அவங்க ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷோபின் சார் ரெண்டு பேரும் பயங்கரமா ஆடி இருப்பாங்க. இந்த ஸ்டெப் இருக்கே ஹார்பர்ல தான் ஷூட் பண்ணோம் ஃபுல்லாவே. அது ஓ ரியல் ஹார்பரா? செட் இல்லையா? அப்போ கப்பல் எல்லாமே ரியல் தானா? அப்போ when I heard the song also, it had a little bit of modern twist and beats to it. Lokesh so had like a vision of her wearing a red gown. அந்த ரெட் தாங்க, அந்த கலர் சூஸ் பண்ணிருக்காங்களா, அது செம்ம துண்டா தெரிவாங்க. அந்த ஸ்டெப் ஒரே ஃபன்னா இருக்கு. அது ஓகே, ஏதோ தான் நான் கேட்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இதே ஸ்டெப் தான் வாங்குறாங்க. It's a very unique way of dancing, which only he can do. இருந்துச்சுங்க. He was very very sweet to work with. We were shooting at a fort, so it was really dusty, it was really windy. I really liked the track. I knew that it had all the qualities to kind of, go viral and do really. பயங்கர என்ஜாய் பண்ணி ஆடினாங்க, சான்ஸே இல்லை. படத்தில் பாருங்க, அது இன்னும் பயங்கர மாசா இருக்கு. கிங் பின்னா கண்டெய்னர்ல என்ன இருந்துச்சு? கிங் பின்னில் இருந்துச்சா என்ன? அப்படி வர பார்க்குறேன். ஃபுல்லாக பார்த்துடுறேன். பூஜாக்கு அவங்க ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷோபின் சார் ரெண்டு பேரும் பயங்கரமா ஆடி இருப்பாங்க, சான்ஸே இல்லை. ரியல் ஹார்பர் ஃபுல்லாவே. கடல் பக்கத்துல ஒரு இடத்தை சூஸ் பண்ணி செட் மாதிரி போட்டுப்பாங்கன்னு நினைச்சேன். When I heard the song also, it had a little bit of modern twist and beats to it. Some style-ஆ இருக்கும். Had like some stylish-ஆ a vision of her wearing a red gown. நான் கேட்கலாம் விட்டுறாங்க, ஏதோ ஒரு ரிசப்ஷன் மாதிரி தான் இருக்கு. அதான் இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் ஹிடன் டீட்டெயில் சொல்லி. அந்த ரியாக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் மோனிகா சாங் வீடியோ. I think he has a very unique way of dancing, which only he can do. He was very very sweet to work with. We were shooting at a fort, so it was really dusty, it was really windy. I really liked the track. I knew that it had all the qualities to kind of, go viral and do really. பயங்கர என்ஜாய் பண்ணி ஆடினாங்க, சான்ஸே இல்லை. படத்தில் பாருங்க, அது இன்னும் பயங்கர மாசா இருக்கு. யாரோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு உங்களை கூட்டி ஆடுற மாதிரி இருக்கு. இவங்க ஃப்ரெண்டானு தெரில இந்த கப்புளுக்கு. பட் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னே தெரில இவங்க யாருன்னு. இல்லை பே பண்ணி வந்து ஆடுங்கன்ற மாதிரியான ஒரு கேரக்டரா? அப்படி பார்த்தா அது வேற மாதிரியான ஒரு இதுக்கு போயிடும். நான் கமெண்ட்ஸும் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு இந்த சாங் கீழே. லோகேஷ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர், அது அந்த வார்த்தை சொல்லாமான்னு தெரில, ITEM ஓகேயா, அந்த மாதிரியான ஒரு சாங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏராக்குள்ளே போயிட்டார் அப்படிலாம் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு கமெண்ட்ஸ். அது தெரியல எனக்கு. பட் எனக்கு வந்து ரொம்ப டான்ஸாகவே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், என்ன செகண்ட் சாங்குமே டான்ஸாக ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இன்டர்வியூலாம் ஒன்று பார்த்தேன், ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் சம்திங் ஏதோ வருது சேனல் பேர்.
அதில் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அவரே சொல்லியிருப்பாரு ட்ரெய்லர்லாம் வரப்போகுது 2 ஆகஸ்ட் அப்போ அப்படிலாம் அவரே கன்ஃபார்ம்லாம் பண்ணியிருப்பாரு. அப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் படத்தை பற்றி. ஸோ அந்த இதில் வந்துட்டு 2 சாங் தான் டான்ஸ் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதான் இதுக்கப்புறம் டான்ஸ் எதுவும் வராது, டான்ஸ் உள்ள சாங்ஸ் எதுவும் வராதுன்னு தோணுது. நார்மலாக மூவியோட பிளெண்ட் ஆகிற மாதிரியான சாங்ஸ் தான் இருக்க போகுது. பார்க்கலாம். அது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, இது என்ன அடுத்தது டான்ஸ்ன்ற மாதிரியே. பட் ஆனால் கமெண்ட்ஸ் நிறையா அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி இந்த ஏராக்குள்ளே போயிட்டாரு. அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். இந்த சாங் பார்க்கும்போது கொஞ்சோன்னு தோணுச்சு. பட் அது அந்தளவுக்கு ரொம்ப இல்லை, ரொம்ப அந்தளவுக்கு என்ன சொல்கிறது புரியுதா, அது ஒரு விதமான ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சாங்ஸு. இது வந்து அப்படி எனக்கு தெரியல, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்மளும் சேர்ந்து ஆடுற மாதிரி அப்படியான ஒரு சாங் மாதிரி தான் இது தெரிஞ்சு. ரொம்ப அந்த இதுக்குள்ளே போய் அது புரியுதா என்ன சொல்கிறேன்னு, அது வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு மாதிரியாக அட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த ITEM அந்த சாங்கில். அது கரெக்டான வேர்டு என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி சாங்ஸ் அப்படின்றது. பட் இது அந்தளவுக்கு இல்லையில, அந்தளவுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல. ரொம்ப இறங்கி சேர்ந்து ஆடலாம் நம்மளும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வைப் தான், அந்த ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துச்சு. ஸோ இது நான் அந்த இதில் சேர்க்க மாட்டேன் அந்த லிஸ்ட்டில். ஸோ ஆனால் அந்த லிஸ்ட்டே போகாத வரைக்கும் சந்தோஷம் தான். லோக்கி வந்துட்டு இந்த ஒரு பவுண்ட்ரி அவருக்குள்ளே செட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா சந்தோஷம் தான். அந்த 2 டான்ஸுன்றதே எனக்கு அதிகமாக தான் ஃபீல் ஆச்சு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு மூவியோட சிங்காது. அதான் நான் சொன்னது தான், அது யாரோட படத்துக்குள்ளே முக்கியமான கேரக்டர்ஸாக இருப்பாங்களா என்னன்னு தெரில அவங்க அந்த கப்புள். பார்க்கலாம் என்னென்னு. அவங்களுக்கு தான் ஏதோ வெட்டிங் ரிசப்ஷன் நடத்துகிறாங்க ஹார்பரில், ஒரு கப்பலில் வச்சு நடத்துகிற மாதிரி இருக்குது. அது அதான் எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. செட்டு இல்லை. அப்போ ஒரு 9 months கிட்ட ஏதோ ஷூட்டிங் போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஹார்பருக்குன்னு மட்டும் நிறையா டைம் வாங்கியிருப்பாங்கன்னா அது எதனா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஹார்பரா என்னன்னு தெரியல. அது நல்லா இருந்துச்சுங்க. BTS. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரீசனிங் ஃப்ரம் வரன்.